குருவடிகள் சரணம். இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, வெஜ் அண்ட் நான்வெஜ். இத பத்தி ஒரு ஷார்ட் வீடியோ பண்ணியிருக்கேன். அதில வந்து டீட்டெயிலா பேச முடியல. ஸோ ஐ அம் மேக்கிங் திஸ் வீடியோ. இப்போ வந்து வெஜ் அண்ட் நான்வெஜ் அப்படின்ற ஒரு டிபேட் வந்து அதிகமா இருக்கும். யார்கிட்டனா ஸ்பிரிச்சுவல்ல இருக்கிறவங்களுக்கு. எது சாப்பிடலாம், எது சிறந்தது, நம்ம வந்து இந்த டிவைன் பாத்ல அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸ் நெறைய இருக்கும் அவங்கள்ட்ட. ஆனா, இப்ப பார்த்தீங்கன்னா, வேதம் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபுட்ட வந்து 3 வகையா பிரிச்சிருது. சாத்வீகம், அப்புறம் அது சாத்விக்ன்னுவாங்க. அப்புறம் தசமிக்ன்னுவாங்க. அப்புறம் ராஜசிக்ன்னுவாங்க. இது 3 வகையான ஃபுட்டு. இதுல வந்து சாத்விக் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப மைண்ட கிளியரா வச்சுக்கும்னு சொல்லுவாங்க. வந்து வெஜிடேரியன். ரொம்ப ப்ராசஸிங் இல்லாம நேச்சுரல் ஃபுட்டு வந்து அதுல அந்த சாத்விக்ல வரும். என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா, தானிய வகைகள், பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பைஸ் இல்லாம, அப்புறம் இந்த பூமிக்கு அடியில விளையிற காய்கறிகள் இல்லாம, அப்புறம் பார்த்தீங்கன்னா, பூண்டு, வெங்காயம் அதெல்லாம் இல்லாம ஒரு ஒரு உங்களோட உணர்ச்சிகள அதிகம் தூண்டாத மாரி ஃபுட் அது. சாத்விக ஃபுட்டு. அதிலேயே பார்த்தீங்கன்னா, தசமிக்கு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் அ ரொம்ப ஃப்ரை பண்ண ஃபுட்டு, கொஞ்சம் ப்ராசஸ் ஃபுட்டு, லைட்டா கெட்டுப்போன ஃபுட்டு. அப்புறம் பார்த்தீங்கன்னா, அது வந்து உங்களுக்கு ஒரு லெத்தார்ஜி, சோம்பேறித்தனத்த குடுக்கும் அந்த ஃபுட்டு. சோம்பேறித்தனம், அப்புறம் பார்த்துக்கலாம், அப்புறம் பண்ணலாம் அப்படின்ற மாரி ஒரு சோம்பேறித்தனம், தூக்கம் அதிகமா வரும். ஸோ அந்த மாரி ஃபுட் அதுல. அதுல பார்த்தீங்கன்னா, இந்த காய் பூண்டு, வெங்காயம், காஃபி இதெல்லாம் ஆட் ஆகும். ஏன்னா காஃபிலாம் வந்து நம்ம மைண்ட கொஞ்சம் ரெகுலரா காஃபி, டீ குடிக்கிறதே நம்ம மைண்ட கொஞ்சம் அஜிடேட் பண்ணும். ஆங்ஸைட்டி அதெல்லாம் வரதுக்கு காரணமே இந்த மாரி ஃபுட்ஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா, ராஜசிக் ஃபுட். இது வந்து பியூர் மீட் பேஸ்டு ஃபுட்டு. உங்க பிசிக்கல் பலம் பயங்கரமா இருக்கும். ரொம்ப ஹார்ட் ஒர்க் அதெல்லாம் பண்றதுக்கு யூஸ் ஆகும். புரோட்டீன் ரிச் ஃபுட். ஸோ இது இப்படி சாப்பிட்டீங்கன்னா, இந்த புரோட்டீன் ரிச் ஃபுட் வந்து உடம்ப பலமா வச்சுக்கும். ஆனா மைண்ட வீக் ஆக்கிரும். ஏன்னா உங்க மைண்ட வந்து அஜிடேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்படியே நீங்க இப்ப நான் வந்து என் குரு வந்து வெஜிடேரியன் தான் சாப்பிட சொல்லியிருக்காரு. அவர் தீட்சை வாங்கும்போதும் அவரோட உடல்ல அவர் இல்ல. அ அந்த மாரி ஒரு தீட்சை எனக்கு. ஸோ அதனால நான் வெஜிடேரியனா இருக்கேன். ஆனா வெஜிடேரியன் எதனால நீங்க வெஜிடேரியனா மெயினா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பாடி ஹீட். உங்களுக்கு இந்த மெடிடேஷன்லாம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, பாடி ஹீட் ரொம்ப ஜெனரேட் ஆகும். பாடி ஹீட்டு. அந்த பாடி ஹீட் ஜெனரேட் ஆகும்போது, இந்த நான்வெஜ்ஜும் போச்சுன்னா 2ம் சேர்ந்து உங்களுக்கு நீங்க மெடிடேட் பண்ணி ரொம்ப நேரம் உங்களுக்கு உடல் பலம் இருக்கும். ரொம்ப நேரம் மெடிடேட்லாம் பண்ண முடியும். உடல் பலம்லாம் கிடைச்சிரும். பண்ணுவீங்க. ஆனா, அந்த பாடி ஹீட் வந்து பார்த்தீங்கன்னா, அதே மாரி உங்க பாடி அஃபெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஹீட்னால நெறைய டிசீஸ் வர கண்டிப்பா வரும். இப்போ வந்து அ ராமகிருஷ்ணர் நான்வெஜ் சாப்பிடுறாங்க. நான்வெஜ்னா ஃபிஷ். அவர் வந்து ஒரு ஃபிஷ் சாப்பிடுற குடும்பத்திலேருந்து வந்தாரு. மீன் சாப்பிடுவாரு. அப்புறம் காளிக்கு படைக்கிற நான்வெஜ் அங்க பலி குடுத்து படைப்பாங்க. அவர் பூஜை பண்ண கோயில்ல. அத வந்து எடுத்து தலையில வச்சுப்பாரு, நாக்குல வச்சுப்பாரு லைட்டா. ஆனா ஃபிஷ் அவர் ஃபுட்ல சேர்த்திருக்காரு. அத பத்தி அந்த குறிப்புகள் இருக்கு. அப்புறம் அவரோட சிஷ்யன் விவேகானந்தர். அவர் வந்து என் பிளேட்ல என்ன அவர் வந்து நெறைய உலகம் ஃபுல்லா போயிருக்காரு. அமெரிக்காலாம் போய் மாநாடுலாம் கலந்துருக்காரு. அதனால அவர் அந்த அ ஆன்மீகத்த பத்தி நெறைய இடத்துல போய் பேசம்போது, என்ன சாப்பாடு குடுத்தாலும் அத சாப்பிடுவேன் அப்படின்னு தான் அவர் சொல்லியிருக்காரு. அவர் நான்வெஜ், வெஜ் அதெல்லாம் பார்த்தது கிடையாது. அப்புறம் சாய்பாபா பத்தி நெறைய பேருக்கு தெரியும். ஸோ ஃபுட்டுன்ற ஒரு வேற்றுமை வந்து உங்க ஸ்பிரிச்சுவல் லைஃப்ப கெடுக்க போறதில்ல. ஆனா ராமகிருஷ்ணர் பார்த்தீங்கன்னா, கடைசியில இறக்கும்போது த்ரோட்ல கேன்சர் வந்து தான் இருந்தாரு. அதுமாரி விவேகானந்தர் ரொம்ப உடம்பு அவஸ்தைப்பட்டு, அவரு யோக நிலையில ஹையஸ்ட் லெவல் போயி அப்படியே உயிர விட்டுட்டாரு. ஏன்னா, அதுக்கு மேல உடம்பு ரொம்ப வீணாயிடுச்சு. ஏன்னா, அதுக்கப்புறம் வேற உடம்பு அவங்க எடுத்துக்கலாம். ஏதோ வேலை இருந்துச்சுன்னா, இங்க வேற உடம்பு அவங்க எடுத்துக்கலாம். ஸோ, அந்த மாரி அவர் பண்ணிக்கிட்டாரு. ஸோ, ஏன்னா உடம்பு வந்து சீக்கிரம் கெடுத்துரும். இந்த ஹீட்ன்ற விஷயம். ஆ உங்களுக்கு அப்படி ஹீட்ட பத்தி ஆ ரொம்ப தெரிஞ்சுக்கணும். உங்க குரு சொல்வாரு. எனக்கு எப்படி எப்படி ஹீட்ட சரி பண்ணிக்கணும் அப்படிலாம் விஷயங்கள் இருக்கு. நீங்க அந்த மெத்தட் ஃபாலோ பண்ணணும் நீங்க. ஏன்னா வாரத்துல 1 நாள் இந்த மாரி குளிக்கும்போது நல்லா யூ ஷுட் டேக் ஆயில் பாத் அண்ட் ஸ்டஃப் லைக் தட். அப்புறம் கால வந்து இந்த மாரி தூக்கி மேல ரைட் கால தூக்கி மேல போட்டு பண்ணணும். மெடிடேஷன் பண்ணும்போது. ஸோ இட்ஸ் லைக் தட்.
அப்புறம் இதான் நான்வெஜ்ஜுக்கு மெயினான விஷயம். ருத்ராட்சம் ஒரு விஷயம். அது நெறைய பேர் வந்து அத பத்தி சொல்லிட்டு இருப்பாங்க. ருத்ராட்சம் அணியலாமா? நான்வெஜ் சாப்பிட்டுடலாமா? ருத்ராட்சம் அணிஞ்சுக்கிட்டே நீங்க ஃபேமிலி மேன்னா ஃபேமிலி லைஃப்ல இருக்கலாம். ஆனா, நீங்க ருத்ராட்சம்னு ஒண்ணு அணியும்போது அது சிவனே அணியிற மாரி தான். ஆ அந்த ருத்ராட்சம் வந்து சிவனோட கண்ணீர் துளிகள், கண்லேருந்து வந்த துளிகள் அப்டின்னுவாங்க. கண்லேருந்து வந்து அவர் வந்து ய யோகம் பண்ணும்போது, கண்ண தொறந்து வச்சுட்டு பண்ணாரு அப்டின்ற மாரி விஷயமும் இருக்கும். அப்போ வந்து கண்லேருந்து நீர் வடிஞ்சு அதுதான் ருத்ராட்சம். அந்த கதை எதுக்காக வந்துச்சுன்னா, மெடிடேஷன் வந்து கண்ண தொறந்துட்டு தான் பண்ணணும். நெறைய இதுல கண்ண மூடிட்டு பண்ணுன்னு சொல்லி தருவாங்க. அது வந்து மெடிடேஷனே கிடையாது. சும்மா மைண்ட் ரிலாக்சேஷன். இதுதான் வந்து ஒரு ரியல் மெடிடேஷன். அங்கங்க சூட்சமமா அதெல்லாம் வரும். சிவன் வந்து என் கண்ண தொறந்துட்டு பண்ணா, அதுக்கு ஒரு ஸ்டோரி மாரி அப்படி வச்சுருவாங்க. அப்புறம் இந்த பால் கடல்ல கரைக்கிறதும் அது ஒரு ஸ்டோரி தான். நம்ம மூலாதாரத்துலருந்து மேல சக்தி எடுத்துட்டு வரது அந்த பால் அந்த பால்கடல கிடைக்கிறதுன்றது, வாசுகி பாம்புன்றது, இந்த குண்டலினி எனர்ஜி மேல வருது. கடையும்போது நமக்கு வந்து இந்த எமோஷன்ஸ் அதிகமா வரும். நார்மல் எமோஷன்ஸோட அதிகமா வரும் எல்லா எமோஷனும். அத குரு வந்து சரி பண்ணி விட்டுருவாரு. ஸோ தட் ஃபார்ஸ் குண்டலினி அந்த அதுக்கு அது அது கூட ரிலேட் ஆகும் அது. ஸோ இட்ஸ் லைக் எல்லாம் சூட்சமா அங்கங்க சொல்லியிருப்பாங்க இந்த மாரி விஷயங்கள். அது நீங்க மே ஒரு நல்ல ஒரு மேல ஹையர் ஸ்டேஜஸ் வந்த பிறகு உங்களுக்கு இதெல்லாம் புரியும். எதுக்கு இந்த மாரி கோயில்னா என்ன? கோயில் பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு பாடியோட ஸ்ட்ரக்சர் தான் அந்த கோயிலே. ஸோ அதுவும் அந்த மாரி தான் கருவறைன்றது நம்ம ஹெட்டு. உள்ள இருக்கிறது அந்த பீனியல் கிளாண்ட் அதுதான் கருவறைன்றோம். ஸோ இட்ஸ் லைக் தட். இத பத்தி நம்ம இன்னொரு வீடியோல டீட்டெயிலா பேசலாம். அப்புறம் ருத்ராட்சம் ஐ வில் கம் பேக் டூ த டாபிக். ருத்ராட்சம் வந்து அணியும்போது, அ இந்த இடத்தையும் வந்து தொடும். அதையும் கொஞ்சம் நம்மளுக்கு நினைவூட்டுறதுக்காக தான். ஆக்சுவலா இங்க விஷூதின்ற சக்கரம் இருக்கு. அப்ப நம்ம இப்போ அந்த ருத்ராட்சம் இங்க தான் அணியிறோம். அணியும்போது சிவனே அங்க இருக்காரு. நம்மள பார்த்துட்டு இருக்காரு. அந்த ஆக்சுவலா சிவன் பார்த்துட்டு இருக்காருன்னா, சிவனோட கண்கள அணிஞ்சிருக்கோம்னா, நம்ம ஆக்சுவலா அந்த விசுதி சக்கரம் என்ன பண்ணும்னா, நம்ம என்ன நினைக்கிறோம், என்ன பண்றோம் எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அது நல்லது, கெட்டது எது நல்லது பண்றோம், தப்பு பண்றோம் ரெக்கார்ட் பண்ற வேலை தான் அது. அதுக்கு விசுதி சக்கரான்றது. அங்க தான் போய் நம்ம கர்மாவெல்லாம் அழிக்கணும் அந்த இடத்துல தான். ஸோ விசுதி சக்கரான்ற அதனால அங்க அணையிறோம். அதனால அது நம்ம சிவனையே அணையிற மாரி நெனச்சுக்கணும். சிவனோட கண்ணு. நீங்க ஃபேமிலி லைஃப்ல இருக்கீங்கன்னா ஒண்ணும் பிரச்சனை இல்ல. மிச்ச தப்புகள் நீங்க சிவன அணிஞ்சுகிட்டு பண்ண போறீங்கன்னா, நீங்க அணியாதீங்க. ஏன்னா, அது இன்னும் நான் உங்களோட அகங்காரத்தலாம் வளர்க்கும். ஏன்னா, நான் சிவன அணிஞ்சுகிட்டு இந்த மாரி பண்றேன். அப்படின்ற மாரி ஒரு ஒரு இன்னும் கொஞ்சம் அக்ரெசிவா நீங்க ஏதோ பண்ற மாரி இருக்கும். ஸோ, இட்ஸ் நாட் எ குட் ஐடியா ஐ திங்க். ஆ அது நான் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம்னு நெனைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லுங்க. நான் ஐ வில் ரிப்ளை டு இட். தேங்க் யூ. என்னோட ஜிமெயில் ஐடி கீழ இருக்கும். இஃப் யூ ஹேவ் எனி டவுட்ஸ் யூ கேன் ஜஸ்ட் ட்ராப் மீ எ மெயில். ஐ வில் ஆன்சர் இட். பாய்.